வணக்கம். தை திருநாள் நல்வாழ்த்துக்கள்ங்க. நம்ம யோகஸ்ரீ வீட்டு கிச்சனுடைய கோலம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அழகாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கோலம் பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். இப்போ நிலைவாசல் பூஜையில் எப்படி பண்ணுறேன்னு பார்ப்போம். தை மாதம் முதல் தேதிக்கு நிலைவாசல் பூஜை பண்ணுவோம். 30 நாளும் மார்கழியில் விளக்கேற்றிட்டு வரோம்ல. இது தை மாதத்தில் இந்த ஒரு நாள் மட்டும் விளக்கேற்றுவோம். பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கி வச்சு சாமி கும்பிடணும். அதுக்கு என்னென்ன வச்சுருக்கோம்னா, பிள்ளையார் எடுத்து வச்சுருக்கோம். சாணியில் பிள்ளையார் பிடிச்சி வச்சுருக்கோம். சாணி இல்லாதவங்க மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். பிள்ளையார், அருகம்புல், காதாள கருகமணி வாங்கி வச்சுக்கணும். நவதானியம் எடுத்து வச்சுக்கோங்க. வெத்தலை பாக்கு காசு வச்சுக்கோங்க. நிறை சொம்பு தண்ணி எடுத்து வச்சு அதில் மஞ்சப்பொடி, பச்சை கற்பூரம் சேர்த்து கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. பூ வச்சுக்கோங்க. சொம்புக்கு பொட்டு வச்சுருங்க. நான் பொட்டு வச்சுருக்கேன் தெரியல, அந்த சைடு இருக்குது. சந்தனம், வாழைப்பழம் எடுத்து வச்சுக்கோங்க. விளக்கு ஏற்றி வைங்கணும். ஒரு சொம்பு, ஒரு படி அரிசி எடுத்து அது மேலே தேங்காய் எடுத்து வச்சுக்கணும். பரங்கிக்காய், வெல்லம், பொங்கலுக்கு தேவையானது வெல்லம், பாசிப்பருப்பு, ஏலக்காய், இளஞ்சுக்கு, முந்திரி இதெல்லாம் வாங்கியிருக்கோம்ல, இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். வெத்தலை இலையும் எடுத்து வச்சுக்கணும். கரும்பு, தூள், மஞ்சள், உப்பு. தமிழ் மாதம் முதல் மாதத்துக்கெல்லாம் மஞ்சள் உப்பு வாங்குறது ரொம்ப நல்லதுங்க. வீட்டுக்கு வாங்கிக்கோங்க. இப்போ இந்த கூழைப்பூவும் மஞ்சள் கொத்தும் வாங்கி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக சாமி கும்பிட்றதுக்கு அது தேவை. வெளியில் வச்சு சூரிய பகவானுக்கு சாமி கும்பிடும்ல, அதனால் கண்டிப்பாக அது தேவை. அது வாங்கி வச்சுக்கோங்க. நம்மளுடைய நிலைவாசல் பூஜை பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணி முடிச்சிட்டோங்க. இப்போ அடுத்து பொங்கல் வைக்கிற ப்ராசஸ் பார்த்துருவோங்க. நான் பொங்கல் வைக்கிறது அரிசியை நல்லா ஊற வச்சு களைஞ்சு தண்ணியை எடுத்து வடிகட்டி பானையில் சேர்த்து எடுத்து வச்சுருப்போங்க. அதுலேருந்து வீடியோ வரும், பார்க்கலாம் வாங்க. வணக்கம், வெல்கம் டு யோகஸ்ரீ கிச்சன். யோகஸ்ரீ கிச்சன் சார்பாக இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நாங்கள் பொங்கல் எங்கள் வீட்டில் 2 பொங்கல் தான் போவோம் எங்கள் வீட்டு வழக்கப்படி. அதனால் ஒன்று சக்கரை பொங்கல், ஒன்று வெண்பொங்கல் வைப்போம். இப்போ நாங்கள் வெண்பொங்கல் பொங்கல் உழுக போகுது, பார்த்துப்போம். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். வெண்பொங்கலுக்கு தேவையான உப்பு சேர்த்துப்போம். சொல்லுமா. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். இப்போ சக்கரை பொங்கல் பொங்கி விழுந்துருச்சுங்க. இப்போ பாசிப்பருப்பு சேர்த்துப்போம். நான் 1 கிலோ அரிசிக்கு 1/4 கிலோ பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். பாசிப்பருப்பு நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு கழுவி பொங்கலில் சேர்த்துப்போம். இப்போ பொங்கல் பருப்பு சேர்த்து கொஞ்ச நேரம் வேகட்டும். பாசிப்பருப்பு நல்லா கொஞ்சம் மலர்ந்துச்சுங்க. இந்த ஸ்டேஜில் அரிசி சேர்த்துப்போம். சக்கரை பொங்கலுக்கு தேவையான உப்பு சேர்த்துப்போம். அரிசி பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க. உப்பு சேர்த்துட்டு வெல்லம் எடுத்துருக்கோம். வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் 1 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ வெல்லம் சேர்த்துக்கிறோம். சக்கரை பொங்கலுக்கு ஏலக்காய் பொடி நுணுக்கி வச்சிருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். ஏலக்காவும் கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துப்போம். நாங்கள் எங்கள் சைடெலாம் தேங்காய் துருவல் சேர்ப்போம். தேங்காய் சேர்த்து பொங்கல் வச்சுக்கோங்க, டேஸ்டாகும். பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஒரு கரண்டி வச்சு கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கோம். நெய் சேர்த்து இதில் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு திராட்சை பிடிச்சா திராட்சையும் சேர்த்துக்கலாம். எனக்கு திராட்சை பிடிக்காது எங்களுக்கு, அதனால வேறு முந்திரி பருப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். முந்திரி திராட்சையை பொங்கலில் சேர்த்துப்போம்.
நீங்கள் முன்னாடியே கூட தாளித்து ஊற்றி கிண்டிக்கலாம். நான் கிண்டல. இப்படி மேலே ஊற்றி வச்சோம்னா அந்த மேலே இருக்க சாதம் இருக்குல்ல, அது வந்து காயாமல் இருக்கும். சாமி படைக்கிறப்போ ஒரு கிண்டி கிண்டி விட்டுட்டு போட்டுடலாம் அடையல். இப்போ பரங்கிக்காய் வந்து எப்படி செய்யறதுன்னு பார்த்துப்போம். பரங்கிக்காய் சொல்கிறது பொங்கல் ரெடி ஆயிடுச்சு, இறக்கி வச்சாச்சு. இப்போ வந்து ஒரு கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கோம். இதில் வந்து கடுகு கடலைப்பருப்பு சேர்த்துப்போம். கடுகு கடலைப்பருப்பு சேர்த்தாச்சு, கொஞ்சம் பொரியட்டும். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணியிருக்கோம், ஒரு 3 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணியிருக்கோம். இதை இதில் சேர்த்துப்போம். இதோட கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துப்போம். பெருங்காயம் இதோட மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பரங்கிக்காய்க்கு தேவையான மஞ்சள் பொடி. இப்போ கட் பண்ண பரங்கிக்காயை சேர்த்துக்கலாம். இப்போ பரங்கிக்காயில சேர்த்துட்டு பரங்கிக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துப்போம். உப்பு சேர்த்துக்கலாம். பரங்கிக்காயை சேர்த்து நல்லா ஒரு பிரட்டியாச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்போம். காய் கம்மியாக இருந்தால் சிம்மில் வச்சு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். காய் அதிகமாக இருக்கனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்போம். நடுவில் எடுத்து பிரட்டி விட்டுக்கலாம். காயை கட் பண்ணிக்கலாம். பரங்கிக்காய் பாருங்க நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் வந்து கொஞ்சம் வெல்லம் சேர்த்துப்போம். வெல்லம் சேர்த்திங்கன்னா தான் பரங்கிக்காய் ருசியாக இருக்கும். இப்போ இதுக்கு தேங்காய் தூள் சேர்த்துப்போம். கொஞ்சமாக தேங்காய் தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம பரங்கிக்காய் ரெடி ஆயிடுச்சு. பொரியல் டக்குன்னு பண்ணிடலாங்க. இந்த பொரியல் பரங்கிக்காய் பொரியல் தாளிச்சு கொட்டினோமா, கட் பண்ணோமா, செஞ்சிடலாம். இந்த பொங்கலுக்கு இந்த பரங்கிக்காய்க்கு நான் சாம்பார் வச்சிருக்கோங்க. பொங்கலுக்கு எல்லாம் சேர்த்து சாப்பிடும் போது அப்படி இருக்கு, ஒரு டேஸ்டா இருக்கு. இந்த பொங்கல் சாம்பார் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. கத்திரிக்காய் அவரைக்காய் போட்டு நல்லா திக்னஸா வைக்கிறனால நல்லா பொங்கல்ல ஊற்றி சுட சுட சாப்பிட்டு பாருங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கும். நாங்க வந்து மிளகு பொங்கல்லாம் வைக்க மாட்டோங்க. முடிஞ்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிப்போம். நம்மளுடைய சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், பொங்கல் சாம்பார். இந்த சாம்பார் நான் வீடியோ எடுக்கலங்க, டைம் ஆயிடுச்சுன்ட்டு. எப்பொழுதும் வைக்கிற சாம்பார் மாதிரி தான். நான் தாளம்பூ குழம்பு சாம்பார் போட்டிருந்தேன்ல திருவாதிரைக்கு, அதே ஸ்டைலில் தான் வச்சுருக்கேன். ஆனால் காய் வந்து கத்திரிக்காவும் அவரைக்காய் போட்டிருக்கேன். பரங்கிக்காயும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்மளுடைய பொங்கல் சாம்பார் இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க. நான் அடுத்து இன்னொரு ரெசிபி வந்து மாட்டுப்பொங்கல், நாளைக்கு மாட்டுப்பொங்கலோட இந்த வீடியோ நாளைக்கு மாட்டுப்பொங்கல் வீடியோ போடுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. ஹாப்பி பொங்கல்.